காலில் முள் தைச்சதை சரி செய்கிறதுக்கான மருந்து. காலில் முள்ளுன்னா இன்றைக்கி எல்லாருமே செருப்பு போட்டு நடக்கிறாங்க. காலில் பீங்காங்குத்திரும். கிராமப்புறங்களில் இன்னும் செருப்பு போடாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய முள்கள் தைக்கும். அதையும் கண்டுக்கிற மாட்டாங்க. காலில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வலியோடையே நடப்பாங்க. ஏன்னா அந்த வேலை செய்கிற யாபகத்தில் அதை மறந்துட்டு சாயந்தரம் வந்து எடுப்பு பண்ணும்போது அப்படியே அசதியில் தூங்கிடுவாங்க. அப்போது அது வந்து காய்ச்சல் உண்டு பண்ணிடும். அது இரவு முழுவதும் தூங்க விடாது. அதை சரி செய்கிறதுக்கு சித்தரத்தை, புளிச்சக்கீரை, வெத்தலை, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காலில் முள் தைச்சு அது வந்து புறக்கோடுற மாதிரி இருக்கும். அப்பவும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க முள் வந்து வெளியே வராமல் இருக்கும். அந்த முள்ளை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பயந்துருவாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும். அந்த முள் மட்டும் கிடையாது, மர வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாமல் இடித்து ஆணி அல்லது வந்து அந்த பீங்கான் துகள்கள், கல், சீனி கல் மாதிரி இருக்கிறது, அது எதுனாலும் போய் காலில் குத்திருச்சுனாக்கா உள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சுனாக்கா அது வந்து வெளியில் வராமல் குத்தல் எடுக்கிற மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது சீக்கிரமாக பழுத்து வெளியில் தன்னாலேயேவும் அந்த பழுத்த மாதிரி அந்த குத்துன இடத்துல வந்து நம்ம இந்த இப்போ தயாரிக்கிற மருந்தை வச்சு கட்டி விட்டுட்டிங்கனாக்கா மேல் பூச்சா போட்டு விட்டுறலாம். அல்லது வந்து கட்டி வச்சிட்டோம்னாக்கா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே பழுத்த மாதிரி இருக்கும். ரேசாக ஊக்க வச்சு இப்படி குத்தி விட்டு இப்படி ரேசாக அமுக்குனீங்கனாக்கா உள்ளே இருக்கிற அந்த கல்லாக இருந்தாலும், ஆணியாக இருந்தாலும், மரக்குச்சியாக இருந்தாலும், ஈக்கி எந்த ஒரு பொருள் உள்ளுக்க போயிட்டு வேதனை கொடுத்து குத்தல் எடுக்கிற மாதிரி வலிச்சுக்கிட்டு இருக்கிறது, அது பாதமாக இருக்கட்டும், உள்ளங்காலாக இருக்கட்டும், குதிக்காலாக இருக்கட்டும், எந்த இடத்துல தச்சிருந்துச்சுனாலும் அது வெளிவராமல் வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை நோண்டி விட்டிங்கனாக்கா அது இன்னும் ஆழமாக உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதை குத்தி வந்து உள்ளுக்க போக விடாமல் பழுத்து வெளியே வந்துடுற மாதிரி எடுத்துடுறதுக்கு ஈஸியான முறையில் வந்து நம்ம இப்போ தயாரிக்கிற மருந்தை நீங்கள் வச்சு கட்டலாம். காலில் குத்தி இருக்கிற கல் அல்லது முள், அந்த ஆணி, குச்சி எதுவாக இருந்தாலும் வெளியில் வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். புளிச்சக்கீரை வளவளப்பு தன்மையாக இருக்கும். கசப்பு, புளிப்பு சேர்ந்து இருக்கும். இது வந்து அந்த மலமிளக்கி அப்படின்னு சொல்லலாம். சதையவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மென்மைப்படுத்திடும். வளவளப்பு சுவையும் நல்ல புளிப்பு சுவையும் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட கட்டிகளையும் நல்லா பழுத்து சீக்கிரமாக உள்ளே இருக்கிற கசடை வெளிக்கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த புளிச்சக்கீரைக்கு இருக்குது. புளிச்சக்கீரை சும்மா கொஞ்சமாக ஒரு 2 கொத்து எடுத்துக்கிறோம். அது கூட வெற்றிலை 2, இந்த புளிச்சக்கீரையும் வெற்றிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட சிற்றரத்தை பொடியும் கொஞ்சம் கிராம்பும் சம அளவு எடுத்து அரைச்சது பொடி நான் வச்சுருக்கிறேன். பொடியை கூட சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி இந்த கலவையை அரைச்சி வலுவலுன்னு ரொம்ப கொஞ்சம் வச்சு கட்டுறதுக்கு சாறு இருக்க மாதிரி இப்படி ரொம்பையும் தண்ணியாக அரைச்சிங்கனாக்கா ஒட்டாது. நல்லா கட்டியாக அரைச்சி இந்த பதத்தில் இருக்கணும். கட்டியில் வச்சு கட்டுற அளவுக்கு ஒரு பஞ்சு மேலே வச்சு இதை வச்சு நல்லா துணியை போட்டு இரவு நேரத்தில் கட்டி விட்டுறணும். தச்ச இடத்துல காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நல்லா பழுத்து இருக்கும். ரேசாக வந்து நீங்கள் ஊக்கோ வச்சு சிம்பி விட்டிங்கனாக்கா, அந்த குத்தி விட்டிங்கனாக்கா உள்ள ரேசாக அமுத்தி விட்டாக்கா உள்ளே இருக்கிற பொருள் எந்த ஒரு இது குத்தி இருந்ததுனாலும் அது வெளித்தள்ளி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஈஸியாக ஆறிடும். திரும்ப ஒரு கட்டுனீங்கனாக்கா காலில் அந்த புண்ணு ஆறிடும். காலில் முள் தைச்சிருந்ததுன்னா அந்த முள்ளை வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக சித்திரத்தை, புளிச்சக்கீரை,
வெத்தலை, கிராம்பு இதெல்லாம் கூட்டுக்கலவையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை எந்த இடத்துல அந்த முள் குத்திருக்கோ அந்த இடத்துல வச்சு துணியை வச்சு கட்டிட்டு வந்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாளில் பார்த்திங்கன்னா தன்னால் வெளியே வந்துடும். தன்னால் வெளியே வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.